ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். நம்ம ஐஐடி ஜாம் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ நோட்டிஃபிகேஷன் 2024க்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளில வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பேசிக்காக நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாமே இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சேனலுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 எக்ஸாம்ஸ், அதாவது நீட்டு, ஜேஇ அண்ட் ஜாம். ஓகே, இதில் வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐஐடி ஜாம் 2024 நோட்டிஃபிகேஷன் வெளில வந்துருச்சு. ஜாம்ன்றது என்னென்னா ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட். ஓகே, ஸோ 2024 வந்து இந்த வருஷம் வந்து, அதாவது 2024க்கான எக்ஸாமை வந்து யார் நடத்த போகிறா, எந்த இன்ஸ்டியூட் நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இஸ் கோயிங் டு கண்டக்ட் அண்ட் ஆர்கனைஸ் திஸ் எக்ஸாம். ஓகே, ஸோ ஒரு வருஷம் ஒரு ஐஐடிஸ் நடத்துகிறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து 2024 ஜாம் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஓகே, இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th September 2023. ஸோ இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஓகே, நீங்கள் வந்து பென் அண்ட் பேப்பரில் எழுத முடியாது, மார்க் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம் கிடையாது. அது ஆன்லைன்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் நீங்கள் எல்லாமே ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரஃப் ஷீட்ஸ் மட்டும் தருவாங்க. ரஃப் ஷீட்ஸ் மீன்ஸ் ஒரு 10 பேப்பர் மாதிரி தருவாங்கன்னு வைங்களேன், சின்ன சின்ன பேப்பர்ஸ். அதில் தான் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் இது பண்ணணும். பட் கம்ப்யூட்டர் தான் நீங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணி சேவ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா யூஜி படிச்சுட்டு எம்எஸ்சி இப்போ பிஜி போவாங்க இல்லையா, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு யூஜி டிகிரி, பொதுவாக யூஜி டிகிரி வச்சுருக்கவங்க பிஜிக்கு போகணும். தட் இஸ் மெயின்லி இது வந்து எதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகே, யூஜி நீங்கள் பிடெக் கூட படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் கூட படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி கூட படிச்சிருக்கலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் எம்எஸ்சி ஃபார் யுவர் ஹையர் ஸ்டடீஸ், பிஜி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் வழியாக தான் நீங்கள் போக முடியும். ஓகே, இது பற்றிய டீட்டெயில்ஸ், இது வந்து டீட்டெயில்டு வீடியோ, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து போட போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸாமில் வந்து 7 பேப்பர். ஓகே, 7 பேப்பரு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு, பயோடெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜாலஜி, மேத்தமேட்டிக்கல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி 7 பேப்பருக்கும் நம்ம இந்த எக்ஸாமில் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பேப்பர் கரெக்டான பேப்பரோ அதை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ நீட் டு சூஸ் ஃபிசிக்ஸ் பேப்பர். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ண போகிறீங்கன்னா கெமிஸ்ட்ரி பேப்பரை அட்டன் பண்ணலாம். ஓகே, அதாவது ஒருத்தர் 2 பேப்பர் வரைக்கும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் லேட்டர் ஆன். சரி, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது, அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. பட் குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணும்னா அவங்க அந்த வருஷத்தோட கடைசி டிகிரியில் இருக்கணும், இயரில் இருக்கணும். இப்போ நீங்கள் பிடெக் பண்ணுறீங்கன்னா 4th இயரில் இருக்கணும். இஃப் யூ ஆர் டூயிங் பிஎஸ்சி 3rd இயரில் இருக்கவங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இதுக்கான எக்ஸாமு. சண்டே வருது. இந்த டேட் வந்து உங்களுக்கு என்னென்னா சண்டே. இந்த பேப்பர்ஸ் 7 பேப்பர்ஸை காலையில் சில பேப்பரும் ஆஃப்டர்நூன் சில பேப்பரும் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அட்மிஷன்ஸ் வந்து இதில் நீங்கள் எம்எஸ்சி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் வரும். இதை வச்சு நீங்கள் எங்கெல்லாம் அட்மிஷன் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஐஐடிஸ்லேயும் போடலாம். ஓகே, அது என்னென்ன ஐஐடிஸ் அப்படின்னு தெரியணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். அஃபிஷியல் வெப்சைட் எல்லா லிங்க்ஸுமே இருக்குது. ஓகே, நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட்ஸ் எல்லாம் நான் அதில் ரெகுலராக போடுறேன். என்ன அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஐஐடிஸ், ஐஐஎஸ்சி பெங்களூர், அப்புறம் என்ஐடிஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கேயும் எம்எஸ்சிஸ் ஆஃபர் பண்ணுறான். ஸோ அதுக்குமே இந்த ஸ்கோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாம் ஸ்கோரு. அதுக்கப்புறம் ஐஐஇஎஸ்டி, இது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய காலேஜ். ஓகே, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது இந்த காலேஜ் பேர். அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் பஞ்சாபில் இருக்குது, டீம்டு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னா DIITன்னு இருக்குது, டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு. ஸோ அது மாதிரி காலேஜஸ்க்கும் ஜாம் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ எந்த இன்டர்வியூமே இருக்காது. நீங்கள் ஜாம் எக்ஸாம் எழுதிட்டு ரேங்க் லிஸ்ட் வரும், டேரெக்டாக நீங்கள் இது பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபார் அட்மிஷன் இந்த ஐஐடிஸ் என்ஐடிஸ் கூட போகிறீங்க, என்னென்ன டிகிரிக்கெலாம் நீங்கள் உள்ளே போக முடியும்னா எம்எஸ்சி, சில ஐஐடிஸில் மோஸ்ட்லி எம்எஸ்சி இருக்கும், எம்எஸ்சி டெக் இருக்கும், எம்எஸ்சி எம்டெக் கம்பைண்டாக சில கோர்சஸும் இருக்குது, எம்எஸ்சி பிஹெச்டி டியூவல் டிகிரி. ஓகே, ஸோ எம்எஸ்சி ப்ளஸ் டியூவல் டிகிரி சேர்த்தும் நீங்கள் எதுவாக
போக முடியும். ஓகே, ஸோ இது எல்லாம் நம்ம பேசிக்காக இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸு. ஓகே, ஸோ அடுத்த வர அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீடியோஸ் வந்திருக்கு. டெலகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.